டாக்டர், கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு பீரியட்ஸ் கப் யூஸ் பண்றது நல்லது இல்லைன்னு சொல்றாங்க. இது உண்மையா? மென்ஸ்ட்ரல் கப்ஸ் வந்து கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எதுவுமே இல்லை, தாராளமாக யூஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் அது வந்து நம்மளோட கப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிள் கப்ஸ், சிலிகான் கப்ஸ்ன்னு சொல்லிட்டு அது ரொம்ப மடங்கும், ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். குட்டியாக மடக்கி அதை உள்ளே வைக்கலாம். ஸோ ஒன்லி திங் வந்து சின்ன பசங்களாக இருக்கும்போது உங்களோட பாடி நேச்சர் அதை எப்படி எந்த பொசிஷனில் வைக்கிறது, ஸோ இதை கற்றுக்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் எடுக்கும். மற்றபடி அது வைக்கக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே இல்லை. சொல்லப்போனால் ரொம்பவே கம்ஃபர்டபுள், நம்மளை ரொம்ப ஃப்ரீயாக மூவ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். டாக்டர், சிலர் சொல்கிற மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மகளிர் மருத்துவ நிபுணரை சந்திக்கிறது அவசியமா? கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு கைனகாலஜிஸ்ட்டை பார்க்குறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஹெல்த் எப்படி இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு குரூப்பிங், இந்த காலத்தில் எல்லாரும் குரூப்பிங் ஃபஸ்ட்டே பார்த்துறோம். ஸோ பிளட் குரூப் அது RH நெகட்டிவாக பாசிட்டிவான்னு தெரியறது ஒன்று. நம்ம ஹீமோக்ளோபின் லெவல் ஸ்டேட்டஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறது. ஸோ நம்மளோட வெயிட்டில் நம்ம ஆப்டிமலாக இருக்கோமா அப்படின்னு பார்த்துக்கிறது. நம்மளோட தைராய்டோ மற்ற ஹார்மோன் லெவல்ஸ் ஏதாவது தேவைப்பட்டால் டாக்டர் சொன்னால் அதை பார்த்துக்கிறது. இது எல்லாமே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம பார்த்து வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம்தான். ஸோ அப்படி இருந்தால் நம்ம கல்யாணம் ஆனதுக்கப்புறமா போய் எனக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு வருத்தப்படுறதுக்கு தேவையில்லை. நோ யுவர் பாடி ஃபஸ்ட்டே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மேரேஜை கூட நம்ம மெச்சூர்டாக அணுகுனா ரொம்ப நல்லது. டாக்டர், பொதுவாக 20s இல்லைன்னா 30ஸ்குள்ளே இருக்கிற லேடிஸ் செக்ஷுவலி ஆக்டிவாக இருந்தால் செர்விக்கல் கேன்சர் மற்றும் பிற புற்றுநோய்களில் இருந்து பாதுகாக்க HPV தடுப்பூசி போடுவது பலனளிக்குமா? செக்ஷுவலி ஆக்டிவ் ஆனதுக்கப்புறமா நம்ம வேக்சினேஷன் வந்து 100% எந்த ஏஜ்லனாலும் சரி 100% ப்ரொடெக்ஷன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த வேக்சினேஷன் வந்து 100% எப்போ ப்ரொடெக்டிவாக இருக்கும் அப்படின்னா பிஃபோர் செக்ஷுவலி ஆக்டிவ் நம்ம அதை எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து 100% ப்ரொடெக்ஷன். அதுக்காக நம்ம ஆக்டிவ் ஆனதுக்கப்புறமா இன்ஜெக்ஷன் போட்டால் ப்ரொடெக்ஷனே இருக்காதுன்னெலாம் கிடையாது. கிளைம் பண்ணுறது வந்து பிஃபோர் செக்ஷுவலி ஆக்டிவாக இருந்தால் 100% ப்ரொடெக்ஷன் சொல்கிறாங்க. ஆஃப்டர் தட் நம்ம இன்ஜெக்ஷன் போட்டுக்கும் போது 100% இல்லைனா கூட ஒரு 70 to 80% ப்ரொடெக்ஷன் இருந்தாலே அதுவே பெரிய விஷயம் தான். நம்ம எய்ம் பண்ணுறது செக்ஷுவலி ஆக்டிவ் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டுக்கிறது. அதனால தான் இப்போ 9 இயர்ஸ்லேருந்தே அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறோம். ஆக்டிவ் ஆனதுக்கு அப்புறமா கூட 26 இயர்ஸ் ஏஜ் வரைக்கும், மேக்ஸிமம் 45 இயர்ஸ் வரைக்கும் கூட HPV வேக்சின் போட்டுக்கலாம். ப்ரொடெக்ஷன் 100% இல்லைனா கூட நமக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும். வேக்சின் போட்டதுக்கு அப்புறமா ரெகுலர் ஸ்க்ரீனிங் ஷெட்யூல்ஸில் இருக்கணும். அதாவது அந்த பேப்ஸ்மியர் HPV டெஸ்ட் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கு.